என்ன தனியா கூப்பிட்டு என்கிட்ட என்ன பேச போறீங்க? நான் தப்பே பண்ணல, என்ன நம்புன்னு சொல்ல போறீங்க அதானே? இல்ல முதல்ல என்ன பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேனா? எப்போ நீங்களும் அந்த ரம்யாவும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்கன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே உங்க மேல இருந்த நம்பிக்கைலாம் உடைஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னென்னலாம் போய் சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணலாங்கிற நினைப்புல வந்திருக்கீங்க நீங்க. ஐயோ ஈஸ்வரி, நான் ஒத்துக்கிறேன். ரம்யா விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான். ஆனா அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லாம இல்ல. நீ ரொம்ப சென்சிட்டிவ். இது உனக்கு தெரிஞ்சா அது நம்ம கல்யாண வாழ்க்கைய பாதிக்கும்னு தான் நான் சொல்லல. நீயே சொல்லு, நானும் ரம்யாவை லவ் பண்ணுங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருந்தா அதை நீ கேஷுவலா எடுத்திருப்பியா? சத்தியமா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ரம்யா கூட வெறும் ஃப்ரெண்டா மட்டும் தான் பழகினேன்.